சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 21/6/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சப்தமி திதி மதியம் 3:21 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரம் நட்சத்திரம் காலை 9:30 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து உத்திரம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. காலை 9:30 வரை, அதாவது பூரம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சித்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் பகல் 11:18 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வியதிபாதம் என்கின்ற யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக இன்றைய தினம் வியசிரா அப்படின்னு கொடுத்திருப்பா, அதாவது வெதிபாத ஸ்ராத்தம் என்று பெயர். அதே வாக்கிய பஞ்சாங்கத்துல பார்த்தோம்னா நாளைய தினம்தான் அந்த வெதிபாத ஸ்ராத்தத்தை கொடுத்திருப்பார்கள். ஆக திருக்கணித பஞ்சாங்கத்தை பின்பற்றுபவர்கள் இன்றைய தினமே அந்த ஷண்ணவதின்னு சொல்லுவா, ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். அந்த வரிசையிலே இந்த வெதிபாத யோகத்தை உடைய இந்த நாள் ஒரு முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாக அமைந்திருக்கிறது. திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுபவர்கள் நாளைய தினம்தான் அந்த வெதிபாத சார்த்தத்தை செய்ய வேண்டியது. இது போக இன்றைய தினம் அந்த அமரநீதி நாயனாரினுடைய குரு பூஜை நாளாக அமைந்திருக்கிறது. சிதம்பரம் நடராஜ பெருமான் ஆலயத்திலே அந்த ஆணி திருமஞ்சன உற்சவத்திலே இன்றைய தினம் அந்த திருத்தேர் விழாவானது நடைபெறும். இது போக இன்றைய தினம் பின்னிரவில் நடராஜர் அபிஷேகமானது நடைபெறும். இது போக இன்றைய தினம் அந்த பானு சப்தமி என்று அழைக்கப்படக்கூடிய மிகச் சிறந்த நாளாக அமைந்திருக்கிறது. பானு சப்தமி அப்படின்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளும் சப்தமி திதியும் ஒன்றாக இணைகின்ற நாள். இந்த பானு சப்தமியை விஜய பானு சப்தமி என்ற பெயரிலே அழைப்பார்கள். விஜயம்னு சொன்னா வெற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக இன்றைய தினம் அந்த சூரிய நமஸ்காரத்தை செய்யும் பொழுது, அந்த சூரிய பகவானை வழிபடும் பொழுது கண்டிப்பாக வெற்றி என்பது கிடைக்கும் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் தூமாவதி ஜெயந்தி அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பா. இது என்ன தூமாவதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சாக்த வழிபாடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சாக்த உபாசனை சக்தி உபாசனையில் இருப்பவர்கள் அந்த தூமாவதியை வழிபடக்கூடிய ஒரு நாளாக, அந்த தூமாவதி தேவியினுடைய ஜெயந்தி நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் உலக யோகா தினமாகவும் அமைந்திருக்கிறது, தந்தையர் தினமாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:47 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:33 சந்திர உதயம் என்பது பகல் 11:38 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 12:04 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், மதியம் 2 மணி முதல் 3 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:58 முதல் 6:33 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:10 முதல் 1:46 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:22 முதல் மாலை 4:58 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:35 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:54 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்க. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையினாலுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா, அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா பக்தி அப்படிங்கிற தலைப்புலதான் ஒரு கதையை பார்க்க போறோம். இது சமீபத்தில் முகநூலில் படித்த ஒரு விஷயம், படித்ததில் பிடித்தது அப்படின்னு வரும் இல்லையா, ஒரு முகநூலில படிச்ச கதை தான். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு சாதாரண மனிதன் தான், நம்ம இப்போ ஒரு சாமானிய மனிதன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு தினசரி வாழ்க்கையில கஷ்டம்ங்கிற மாதிரி நினைச்சிட்டு வரான். நான் நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கேன்,
இருந்தாலும் என்னுடைய கஷ்டம்ங்கிறது தீர மாட்டேங்கிறது. இப்ப பார்த்தாலும் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து புலம்பின்ண்டே இருப்பானா. இதுல ஒரு நண்பர் பார்த்தா, அவனை பார்த்துட்டு, அப்படியா இவ்வளவு கஷ்டப்படுறியா, நீ கிருஷ்ணர் வழிபாடு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிருஷ்ணரினுடைய ஒரு பொம்மை, நம்ம இந்த நவராத்திரி குழுலாம் வைப்போம் இல்லையா, ஒரு மண்ணாலான ஒரு கிருஷ்ணனுடைய ஒரு பொம்மை, நல்ல ஒரு பெரிய பொம்மை, அந்த பொம்மையை வாங்கி கொடுத்தாரா அவர்கிட்ட. இதை வச்சு நீ தினந்தோறும் வழிபட்டு வா அப்படின்னு சொன்ன உடனேயே அவனுக்கு ஒரு தெம்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு, அவனுக்கு ஒரு உற்சாகம்ங்கிறது கிடைக்கிறது. அவன் என்ன பண்றான், தினந்தோறும் அந்த பொம்மைக்கு நிறைய அந்த புஷ்பங்கள்லாம் போடுறான், அலங்காரம் பண்றான், வாசனை ஊதுவத்தி திரவியங்கள்லாம் எல்லாத்தையும் பண்ணி ஊதுவத்தி ஏத்துறான், சாம்பிராணி ஏத்துறான், தினந்தோறும் வழிபடுறான், டெய்லி நெய் தீபம் காட்டுறான், எல்லாம் பண்றான், நைவேத்தியம் பண்றான். இப்படி தினந்தோறும் தொடர்ந்து அந்த கிருஷ்ணனுடைய அந்த பொம்மையை வைத்து வழிபட்டு கொண்டே இருக்கிறான் அந்த சாமானிய மனிதன். இருந்தாலும் அவனுடைய அந்த கஷ்டமானது தீர்ந்த மாதிரி தெரியல. டெய்லி வழிபட்டுட்டே இருக்கான், விடாம வழிபட்டு வரானா. 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, ஒரு 5 வருஷமும் ஆயிடுச்சு. அப்பயும் தொடர்ந்து கஷ்டம் கஷ்டம்னே புலம்பின்ண்டே இருந்தானா எப்ப பார்த்தாலும். இப்போ அந்த ஊர்ல ஏதோ ஒரு துறவி ஒருத்தர் வந்தாராம், ஏதோ சாமியார் மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை போய் பார்த்து நமஸ்காரம் பண்றான். நீ என்னப்பா ஏன் இப்படி கஷ்டம் கஷ்டம் புலம்பின்ண்டே இருக்கேன்னு கேட்கும் பொழுது, நீ என்னதான் சுவாமி நமஸ்காரம் பண்றியா இல்லையா, வீட்டுல பூஜை ரூம்ல ஏதாவது கும்பிடுறியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு கிருஷ்ணர் சிலையை வச்சு நான் தொடர்ந்து வழிபட்டு வரேன் அப்படின்னு சொன்னானாம். 5 வருஷமா தொடர்ந்து நான் அந்த கிருஷ்ணருக்கு டெய்லி ஆராதனை பண்ணிட்டு தான் இருக்கேன், டெய்லி வழிபட்டு தான் வரேன் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த சாமியார் சொன்னாரா, அவர் ஒரு காளி உபாசகரா இருந்திருப்பார் போல. அவர் சொன்னாரா, உனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் பார்த்தா நீ கிருஷ்ணரை வழிபடுவதை விட நீ காளி தேவி சிலையை வைத்து வழிபடு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு காளி தேவி சிலையை கொடுத்தாராம். இவனுக்கு இன்னும் கொஞ்சம் காளி தேவி சிலையை பார்த்தோடனே இவனுக்கு இன்னும் கொஞ்சம் தெம்பு வந்த மாதிரி இருக்கு. சரின்னு என்ன பண்ணா, இந்த கிருஷ்ணனுடைய சிலையை எடுத்து இந்த பூஜை ரூம்ல, இந்த பூஜை ரூமுக்கு மேல ஒரு சின்ன பரண மாதிரி இருக்கும்ல, லாஃப்ட்னு சொல்லுவோம்ல, இந்த லாஃப்ட் மேல வச்சிடறான். அதை தூக்கி போடுறதுக்கு அவனுக்கு மனசு வரல. இந்த லாஃப்ட் மேல தூக்கி வச்சுட்டு கீழே அந்த பூஜை ரூம்ல இந்த லாஃப்ட்டுக்கு கீழே அப்படியே அவனுடைய பூஜை ஷெல்ஃப் இருக்கும் இல்லையா, அந்த ஷெல்ஃப்ல இந்த காளி தேவி சிலையை வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டே வரான். தினந்தோறும் வணங்கி கொண்டே வருகிறான். 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் முடிஞ்சு ஒரு 6 மாசம் ஆக போறது. அப்பயே அவனுக்கு கஷ்டங்கிறது தீர்ந்த மாதிரி தெரியல, இருந்தாலும் நம்பிக்கையோட தான் வழிபட்டு வரான். அப்போ ஒரு நாள் இந்த சாம்பிராணி ஊதுவத்தி எல்லாம் ஏத்தும்போது இந்த புகையானது அப்படியே மேல் நோக்கி போறது இல்லையா, அப்ப பாக்குறா, இந்த புகை அப்படி நல்லா போயிட்டு இருக்கேன்னு சொல்லி காளி தேவி சிலை இன்னும் இங்க வச்சிருக்கோம், இது என்ன மேல போறதுன்னு சொல்லி அப்படி நிமிந்து பாக்குறான். பார்க்கும்பொழுது அங்க இந்த தூசி 6 மாசம் ஆயிடுச்சு இல்லையா, 6 மாசமா இந்த கிருஷ்ணர் சிலை அப்படியே இருக்கு, ஒரே தூசியும் தும்மலுமா இருக்கு. அது அப்படியே லாஃப்ட் மேல அப்படியே வச்சது தெரியுது. இப்ப இவன் இதை பாக்குறான். இதை பார்த்த உடனே இப்படி நினைக்கிறான், நான் காளி தேவிக்காக நான் இந்த வாசனை ஊதுவத்தி சாம்பிராணி எல்லாம் வச்சு நான் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இது அத்தனையும் மேல கிருஷ்ணருக்கு போறது, அது இப்ப காளிக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், இந்த கிருஷ்ணனுடைய சிலையை நான் மூக்கு துணியை வச்சு கட்டிட போறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணருக்கு அந்த வாசனை எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஒரு பழைய துணியை எடுத்து கிருஷ்ணனுடைய அந்த முகத்தை வச்சு மூடுறான். கிருஷ்ணனுடைய அந்த முகத்தை நல்லா அந்த துணியை வச்சு டைட்டா மூடும் பொழுது பார்த்தா பின்னாடி யாரோ தொடர மாதிரி இருக்கு. பின்னாடி யாரோ அவன் தோலை பிடிச்சி அழுத்துறாங்களேன்னு சொல்லி திரும்பி பார்க்கறான். திரும்பி பார்த்தா சாக்ஷாத் கிருஷ்ணரே நின்று இருக்காராங்க. கிருஷ்ணரை பார்த்த உடனே உனக்கு கையும் புரியல, காலும் புரியல, வெலத்து போயிடுது. அப்படியே கண்ணில் தண்ணீர் பெருக விழுந்து நமஸ்காரத்தை பண்றான். அப்படியே நமஸ்காரத்தை பண்ணிட்டு, கிருஷ்ணா வந்துட்டியா, நான் இவ்வளவு நாளா உன்னை நமஸ்காரம் பண்ணேன், உன்னை 5 வருஷமா பூஜை பண்ணிட்டு இருந்தேன், அப்பெல்லாம் நீ வரவே இல்லை. இப்ப நான் நீ வேண்டான்னு சொல்லிட்டு உன்னுடைய முகத்தை போய் கட்டுறேன், அந்த நேரத்துல போய் நீ என்னை தொட்டுட்டியே, நீ என்னை கூப்பிட்டே, நீ தரிசனம் கொடுக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கண்ணீர் மல்க கேட்டாராம். அதுக்கு கிருஷ்ணர் சொன்னாராம், நீ 5 வருஷமா என்னை வழிபட்ட, ஆனா எப்படி என்னை அது ஒரு பொம்மையாகவே தான் நினைச்சிட்டு நீ வழிபட்டையே தவிர, இத்தனை வருடங்களாக நீ என்னை ஒரு பொம்மை அப்படின்னு நினைச்சுண்டு, இது ஒரு சிலை தானே, ஒரு பொம்மை தானே நினைச்சுட்டு நீ அதுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி வழிபட்டுட்டு வந்த. ஆனா இன்றைக்குத்தான் முதல் முறையாக நீ என்ன யோசிச்சேன்னு சொன்னா, இந்த புகையை நான் நுகர்ந்து விட போகிறேனோ, இந்த வாசனை புகையானது எனக்கு விட போகிறதே என்ற எண்ணத்திலே நான் நுகர்ந்து விடுவேன்னா என்ன அர்த்தம், நீ என்ன உயிருள்ள பொருளா நீ இன்னைக்குதான் என்ன பார்த்திருக்க, நீ உயிருள்ள பொருள் நீ என்னை என்னைக்கு நினைச்சையோ அப்பயே நான் உன் பக்கத்துல நின்னுட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொன்னாராம். ஆக நம்மில் பலரும் இப்படித்தான் இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை சொல்றேன். நம்ம ஆலயத்திற்கு போனா கூட நம்ம எப்படி வணங்குறோம், அம்பாள் சிலை எவ்வளவு அற்புதமா இருக்கு, அம்பாள் எவ்வளவு அழகா இருக்கா, அப்படி இப்படி நம்ம நினைக்கிறோமே தவிர, அம்பாளுக்கும் அங்கே உயிர் இருக்கிறது, அவள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறாள் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரமாட்டேங்கிறது இல்லையா. புடவையை நன்னா கட்டியிருக்கா, சுவாமிக்கு நன்னா அலங்காரம் பண்ணியிருக்கா, அதை ஒரு பொம்மையாகத்தான் நாம் அனைவரும் கருதி கொண்டிருக்கிறோம், அதை ஒரு சிலையாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர
இந்த மனிதனை போல எங்கே இந்த புகையை கிருஷ்ணர் நுகர்ந்து விடக்கூடாதுன்னு நினைச்சா இல்லையா, அப்போ அந்த சிலைக்கும் உயிர் இருக்கிறது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வளர்த்து கொண்டு அதன் மூலமாக நாம் பக்தியை செலுத்தும் பொழுது இறைவன் நமக்கு அருகிலேயே இருப்பார் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கதையை இந்த நேரத்தில் சொல்லிட்டு இருக்கேன். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.